வணக்கம். சோல் கான்ட்ராக்ட். இன்னைக்கு டாபிக் சோல் கான்ட்ராக்ட். சோல் கான்ட்ராக்ட் அப்படின்னா தெரியும் எல்லாருக்கும். ஆல்ரெடி நம்மளோட சோல் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தான் இங்கே வந்திருக்கோம். அதாவது இந்த தாய் தானே பிறக்கணும், அப்புறம் எனக்கு கூட பிறக்கிறவங்க இவங்கெல்லாம் ஏன்னா அந்த கர்மா பேசிஸில் ரிலேட் பண்ணிட்டு அது வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதுபடி தான் பெர்த் எடுக்கும், அதுபடி தான் வந்திருக்கும். இது ஒரு ஒரு நம்பிக்கையின் பிரகாரம் நம்ம இதில் சொல்றது. அப்போ நீங்கள் உங்களோட அம்மா அப்பா அப்படிங்கும் போது அந்த அவங்க வயிற்றுல தான் நீங்கள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவங்க வயிற்றுல நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஸோ அவங்களுடைய பூர்வீகத்தில் லிங்க் இருக்கும். எதனால நீங்கள் இங்கே பிறந்திருக்கீங்க. ஸோ எப்படி இப்போ நம்ம ஜேர்னியில் இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா என்னதான் நம்ம பண்ணினாலும் இந்த நேரத்தில் இந்த பர்சனை நீங்கள் சந்திச்சு இந்த ஜேர்னிக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோதான் தடுத்து இது பண்ணிட்டு நீங்கள் போனாலும் அது உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விடாது உங்களுக்கு. சரிங்களா? என்ன சொல்ல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரீ வில் அப்படின்னா நம்ம இப்போ பண்ணலாம். இப்போ ஒரு இதை நீங்கள் இந்த பாதையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கர்மா அது இருக்கும். அது இருக்கிறதுனால தானே வந்திருக்கும். சிலவங்க என்ன அப்படின்னா பார்த்து பயந்து ஓடுவாங்க. சரிங்களா? எனக்கு வேண்டாம், ஏன்னா கஷ்டம் நிறைய வரும் உங்களுக்கு. சில ஒரு சோல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கார்மிக்கு இந்த டாக்ஸிக் இதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டு அதை கடந்து அதை முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வராது. ஸோ நம்ம அது இப்போ நீங்கள் இதில் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இல்லை அப்படின்னா இது நெக்ஸ்ட் பர்த்தில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். எதுக்கு இப்பவுமே நம்ம இது பண்ணிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இதுதான் சோல் கான்ட்ராக்ட், அதாவது பொதுவான சோல் கான்ட்ராக்ட். ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே டிசைன் பண்ணிட்டு நம்ம இங்கே வருவோம். பட் அந்த டிசைன் நீங்கள் எந்த செயலை செய்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ வில் இங்கே உண்டு. இதுதான் மெயின். இப்போ நம்ம ஜேர்னிக்கு வரும். இதில் 3 கர்மாஸ் இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் என்ன பண்ண கர்மா, அப்போ இந்த பர்த்தில் அது கூட கர்மா ஒன்று இருக்கும். ப்ரீவியஸ் பர்த்தில் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த கர்மா நேம் பிராப்த கர்மா. அதாவது பிராப்த கர்மா அப்படிங்கிறது இந்த பிறவியில் நீங்க என்ன இது பண்ணணும் அப்படின்ட்டு. சஞ்சித கர்மா அப்படிங்கிறது என்னன்னா ஆல்ரெடி சேமித்து வச்சுக்க கர்மா. இன்னொன்னு என்னன்னா அகாமி கர்மா அப்படின்னு சொன்னா இப்ப செயல் நீங்கள் உருவாக்குற கர்மா. இந்த 3 விதமான கர்மாவையும் நீங்க டீல் பண்ண வேண்டியது வரும். ஸோ இப்போ நம்ம ஜேர்னியை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஜேர்னிக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே நம்மளுக்கு பார்த்த உடனே அந்த சோல் தானே நம்மளுக்கு இதாகும். ஒரு அபரிவிதமான ஒரு ஈர்ப்பு இருக்கும். என்னன்னே அதில் தெரியாது, இருக்கும். ஏன் அப்படின்னா இது கான்ட்ராக்ட்ல இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? அப்போ இதுக்கு பயந்துக்கிட்டோ நீங்கள் எடுக்காமையோ போனீங்க அப்படின்னு சொன்னால் இதை இல்லை எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, எனக்கு என்ன வித்தியாசமா இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விலகினீங்க அப்படின்னா அது விடாது. ஏன்னா அது தொடர்ந்துகிட்டே தான் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஜேர்னியை பொறுத்தவரை அதான் தைரியம் வேணும் அப்படின்னு. அப்போ இப்போ என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இப்போ நம்ம ட்வின் ஃப்ளேம் இதுக்கு வரேன் நான். இப்போ இந்த சோல் கான்ட்ராக்டை நம்ம எப்படி நம்ம பார்க்கணும் என்னென்ன. இப்போ ஒரு சோல் பார்த்த உடனே திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சோல் வருது. இப்போ நிறைய இது நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம். அதெல்லாமே வித்தியாசமா இருக்கும். இப்போ நம்ம ஜேர்னியை பொறுத்தவரை ரொம்ப அபரிவிதமான ஒரு ஒரு இது ஒரு இந்த சோல் பார்த்த உடனே நம்மளுக்கு இருக்கும். அதுதான் நீங்க டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா அப்ப சோல் கான்ட்ராக்ட்ல இருக்குது. சரிங்களா? ஏன் அப்படின்னா இல்லைன்னா இப்படி நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு அமையாது. உங்களுக்கு பார்த்த உடனே இன்டென்ஸான ஒரு எனர்ஜி ஃபீல் பண்றது எல்லாமே உங்களுக்கு தெரியுறது. அப்போ இது எதுக்காண்டி பண்ணுது அப்படிங்கிறது ஒரு இருக்கு. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா எதுக்காண்டி இந்த சோல் இந்த இதை தேர்ந்தெடுத்து வந்திருக்கு அப்படிங்கிறதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்பதான் இந்த பாத்தை நீங்க
ஃப்ரீயா மூவ் பண்ண முடியும். இல்லைன்னா ஐயோ ஐயோ சொல்லிட்டு கவலையிலே வந்து நீங்க பொழுதுனைக்கும் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே தான் வந்து இருக்கணும். அதை எடுக்காம இருந்தாலும் இந்த இதை பொறுத்தவரை, இந்த சோல் கான்ட்ராக்டை பொறுத்தவரை வந்து அது வந்து நிச்சயமாக வந்து விடாது. ஏன்னா அந்த ஒரு டைம் பார்த்து இந்த ஜேர்னிக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதோட தாக்கம் வந்து உள்ள உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, ஏன் இந்த சோலை எனக்கு இப்ப காட்டியிருக்கு, என்ன ரீசன் காட்டியிருக்கு, எதுக்காண்டி, அப்ப நம்ம என்ன கான்ட்ராக்ட்ல இவங்களோட இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். அப்ப தெரியும் போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நம்மளுக்கு ஒரு ஆன்மீகத்தை கத்துக் கொடுக்க வந்திருக்கிறா, இல்ல நம்ம வாழ்வில் வந்து ஏதாவது என்ன மாற்றம் கொடுக்கறதுக்கு இதுக்கு வந்திருக்கு, உள்தன்மையில் வளர்ச்சி அடைய நம்மளுக்கு வந்திருக்கிறா, இந்த சோல் வந்ததுனால நான் என்ன கத்துக்க போறேன், என்ன தெரிய போகுது நம்மளுக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து நல்லா வந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். மெயினா வந்து மெடிடேஷன்ல வந்து இதுதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். சரிங்களா? பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு, ஸோ இது வந்து பயத்தை கொடுக்குது, இந்த ஜேர்னியை பொறுத்தவரை பயம் கொடுக்குது, நம்ம காயங்கள் எல்லாமே வந்து வெளியே வருது, நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து எதிரே நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு, நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து நம்மகிட்ட வந்து நிறுத்துது. இது வந்து திருப்பி திருப்பி என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம ஹீல் பண்ணியிருப்போம்னு நினைப்போம், திருப்பி மீட் பண்ணுவோம், அகைன் ஒரு சுழற்சி வரும். ஹீல் பண்ணியிருப்போம்னு நினைப்போம், திருப்பி நம்ம பார்க்கும்போது இருக்கும், அப்போ ஓடுறது. இது எல்லாமே ஏன் வந்து நடக்குது? அப்போ இது இது இந்த இந்த சோல் எதற்காண்டி இதெல்லாம் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் வந்து மெடிடேஷன், இல்ல டெய்லி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜேர்னி நீங்க எழுத ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு இது என்னன்னா எழுதுறது தான் ரொம்ப ரொம்ப இருக்கும். உங்களுக்கு தாட்ஸ் என்ன வருது, எந்த மாதிரி இதை கொடுக்குது அப்படிங்கும் போதே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன தெரிய வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே உங்களை வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த சோல் வந்து எதுக்காண்டி வந்திருக்கு, எனக்குள்ள உள்ள கர்மா கழிக்கிறதுக்கு வந்திருக்கா, எனக்குள்ள உள்ள பயத்தை போக்குறதுக்கு வந்திருக்கிறா, இல்ல வந்து நான் வந்து தைரியத்தை கொடுக்கறதுக்கு வந்திருக்கா, எதை பண்றதுக்கு இந்த ஆத்மா என்கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து, இல்ல நான் வந்து என்ன கத்துக்க போறேன் இதுல இருந்து அப்படிங்கிறத நீங்க வந்து டெய்லி வந்து அப்சர்வ் பண்ணி நீங்க வந்து எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் வந்து இந்த உறவுகிட்ட மட்டும் இத்தனை விதமான ஒரு ஈர்ப்பு இருக்கு, அப்ப ஏதோ ஒண்ணு இந்த இந்த உறவில் இருக்கு, ஏதோ சொல்றதுக்கு வந்து இந்த சோல் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு, என்ன கற்றுக் கொடுக்க வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து நீங்க வந்து தேட ஆரம்பிக்கணும், மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கணும், ஜேர்னலிங் எழுத ஆரம்பிக்கணும். அதை டெய்லி வந்து நீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி குறிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளோட எண்ணங்கள் தாட்ஸை வந்து நம்மளுக்கு வந்து டெய்லி நீங்க வந்து எழுதிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கனவுகள் மூலமா வரும். அப்புறம் உணர்வுகள், எந்த மாதிரி உணர்வுகள்லாம் உங்களுக்கு வந்து வருது, ஏன் திடீர்னு அப்ப இப்படிலாம் வருது, இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், அப்போ இந்த உறவு வந்து என்ன சொல்ல வருது, நீங்க கற்றுக் அது நீங்க அந்த லெசன்ஸ் வந்து நீங்க முடிக்கிற வரைக்கும் அது விடாம அந்த ஏன் வந்து அது சுழற்சியிலே போயிட்டு இருக்கு, அகெயின் அண்ட் அகெயின் ஏன் வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து கிடக்குறோம் அப்படிங்கிறதே நீங்க டெய்லி பேசிஸ்ல வந்து உங்களுக்குள்ள நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ண உங்களுடைய சோல் கான்ட்ராக்ட் என்ன, நீங்க வந்து எதுக்காண்டி இந்த இந்த சோலை வந்து உங்களுக்கு வந்து மீட் பண்ண வச்சிருக்கு, இது என்ன அது என்ன கத்து கொடுக்குது நம்மளுக்கு, நம்ம என்ன அவங்களுக்கு கத்து கொடுக்க போறோம், ஸோ நம்ம ட்ராமாஸ் எல்லாம் ஹீல் பண்றோமா, ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாஸ் எல்லாம் ஹீல் பண்றதுக்கு வந்திருக்கா, ஸோ அதை செஞ்சு முடிக்கணும். சரிங்களா? மெயின் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இதை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் அது சொல்லதான் வந்து வந்திருக்கு. அதை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அந்த 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 சுழற்சியில இருந்து நீங்க வந்து என்ன பண்ணிடுவீங்கன்னா வெளியே வந்துருவீங்க நீங்க. சரிங்களா? லெசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் அதுக்குள்ளேயே தான் வந்து உங்களுக்கு கடக்கிறாப்புல இருக்கணும். அதுலதான் சில பேருக்கு வந்து நிறைய டைம்ஸ் எடுக்குது. ஏன்னா புரியல அவங்களுக்கு இது இது எதுக்காண்டி நம்மளுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் தான், அனுபவம். இப்போ ஒரு ஆத்மா இருக்கு, என்னோட பழைய கர்மாஸ் வந்து நான் வந்து இதை வந்து கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுல வந்து அந்த ஆத்மா எனக்கிட்ட வந்துருக்கு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறு வயசுலேயே வந்து சண்டை, அவங்களோட ரிலேஷன், ஸோ வந்து அப்படியே வந்து நம்ம விட்டுருவோம். ஓகே, அவங்க பாட்டுக்கு அவங்க வழியில இருக்கணும், நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில போவோம்னு சொல்லிட்டு பேசவே இல்லாம ரொம்ப நாள் வந்து அப்படியே இருந்தாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறமும் வந்து இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, அதை வந்து இழுக்குது. சரிங்களா? நானே முதல்ல வந்து, ஆனா எனக்கு தடங்கள்லாம் வந்தது, பயம் கொடுத்துச்சு, உங்களுக்கு பண்ணவா வேண்டாமான்னு குழப்பங்கள் கொடுத்துச்சு.
அதுக்கப்புறம் தான் என்னன்னா தைரியமா என்ன என்ன இருக்கு பார்ப்போம் இதுல அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதுதான் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இது வந்து மிகப்பெரிய கர்மாவா, ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாவா இருக்கு. இந்த கர்மாவை நீ வந்து தொலைச்சுதான் ஆகணும். தொலைக்கல அப்படின்னு சொன்னா அது உள்ளே வச்சு உனக்கு ரிப்பீட்டடா பர்த் வந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்து நான் வந்து கத்துக்கிற பாடம் வந்து நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த ஆத்மாவினுடைய அது கொடுக்குற வழிய வச்சுதான் நானே வந்து முன்னேறினேன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நான் முன்னேற ரீசனே அந்த ஆத்மா கொடுக்குற பெயின் தான், அனுபவம். சரிங்களா? அந்த பெயின் இருக்கிற போதுதான் அந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து நம்ம வந்து அது நம்ம குண்டலினா எனக்கெல்லாம் பெயின் வந்து தான் குண்டலினா பயங்கரமா ரேஸ் ஆச்சு. பெயின் 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 பெயின், வலி வலி வலி. அந்த வலியில வந்து சாதிக்கணும், அப்போ சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு ரீசன்ஸ் தான் வந்து நான் இவ்வளவு தூரம் வந்து கடந்து வந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது வந்து நம்மளை சித்திரவதை பண்ணும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து பர்ஸ்ட் ஆகி நம்ம வந்து வெளியே வந்துருவோம். நம்ம எதுக்கு இவ்வளவு நம்ம வந்து பொறுமையா நம்ம வந்து கையாண்டுகிட்டே இருக்கோம். ஸோ அப்ப அந்த ஆத்மா வந்து எனக்கு வந்து என்ன கொடுக்க வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வஞ்சகம் வச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அது தெரியாமே வந்து முகமூடி போட்டு நல்லா அழகா போட்டு வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப உள்ளதை வந்து வெளியே வரணும். வெளியே வர்றதுக்கான செயல்கள் வருது. வெளியே வரும்போது நான் பயப்படுறேன், நான் வந்து எனக்கு அவமானம் கொடுக்குது, எனக்கு வந்து பயங்கரமா என்னை டார்ச்சர் பண்ணுது. அப்ப அதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர்றேன், அதுதான் எனக்கு லெசன்ஸ். அந்த அந்த கர்மால இருந்து நான் எப்படி மீண்டுட்டேன் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் அது திரும்பி வராது. ஏன்னா அந்த சாப்டரை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். சரிங்களா? இது வந்து எப்படி 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 அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இப்ப எனக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆன்சிஸ்டர்ஸ் கர்மா வந்து இது மூலமா நான் மொத்தத்தையும் கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. ஸோ அது மூலமாக நான் மொத்தத்தையும் வந்து கழிச்சிட்டு வந்து நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த சோல் வழி கர்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது நான் 3 வகை சொல்லுவேன். முந்தின வகை கர்மாஸ். இந்த முந்தின வகை கர்மாஸ்குள்ள போய் அப்ப என்ன அப்படின்னா, நீ அதுக்குள்ள போய் நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களோட சுயரூபம் தெரியும். இல்லைன்னா அவங்க சுயரூபம் காட்டவே மாட்டாங்க. உனக்கு லெசன்ஸ் நீ எடுக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும், என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை தைரியமா அவங்க ஃபீல்டுக்குள்ளே என்னை வந்து இறக்கிச்சு. சரிங்களா? எல்லாமே என்னன்னா, ஒரு அனுபவம் கொடுக்கறதுக்காண்டி முதல்ல வந்து எனக்கு வந்து தெரியாம அதுக்குள்ள போய் என்னை இறக்கிடும். இறக்கின உடனே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து வேற மாதிரி ஒண்ணு நினைச்சு ஒண்ணு வச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சுய இது தெரியும். அப்ப என்ன அப்படின்னா, இந்த சோல் எவ்வளவுக்கு இருக்கு நீ, அப்போ அதுல இருந்து நீ என்ன கத்துக்கிற, அப்போ அப்போ இவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய எனர்ஜியை வந்து நீ கிட்டைக்கு போகும்போதுதான் எந்த அளவுக்கு சென்ஸ் பண்ண முடியும். இவங்க எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க, யாருக்கிட்ட பவுண்டரிஸ் எப்படி செட் பண்ணணும், எனர்ஜி முதல்ல யாருக்கெல்லாம் வந்து கொடுக்கணும், சும்மா எல்லாத்துக்குமே எம்பத் எடுக்கக்கூடாது. இப்படி பல விஷயங்கள் சில பீப்புள்ஸ்ட வந்து நம்மளுக்கு வந்து கத்துக் கொடுக்குது. இப்ப நான் வந்து எதுக்குப்பா வம்பு, நம்ம போய் எதுக்கு வாலண்டியரா போய் அவங்ககிட்ட போய் வந்து நம்ம இது பண்ணுவேன்னு உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது. வீட்டுக்குள்ள சும்மா உட்காந்தே தான் இருக்க முடியும். சரிங்களா? ஸோ ஒரு செயலை வந்து செய்யணும், தைரியமா வந்து செய்யணும், அதை போல்டா எதிர்கொள்ளணும். எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்லஸா நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் நம்ம சில விஷயங்கள் அவங்கள பார்த்து வந்து நம்மள சொல்லுவோம். அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அப்பதான் வந்து இப்ப நான் என்னோட இதுல வந்து நிறைய வந்து என்னைய வந்து எதிர்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள வச்சு நான் வந்து உனக்கு கணிச்சிருப்பேன். சரிங்களா? நீங்க பாருங்க, உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள உங்களுக்கு அதாவது பேசிக்கலா இந்த தந்திரா அப்படிங்கறத வச்சுதான் வந்து நிறைய பேர் வந்து மாட்டுவாங்க. அதாவது வெளியே சொல்றது நான் வந்து ரொம்ப எல்லாத்தையுமே வந்து நான் வந்து விட்டுட்டேன், நான் வந்து இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தந்திராவை வந்து கத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னா அது நான் அடுத்த டாபிக்ல பேசுவேன் நான். அதாவது தந்திரா அப்படின்னாலே ஒரு செக்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு ஆசையில தான் வந்து நம்ம வந்து அதிகாரத்தை வந்து கைப்பற்றலாம் அப்படிங்கிறதுலதான் வந்து நிறைய பேர் வராங்க. அப்ப நான் எனர்ஜி வைஸே கண்டுபிடிப்பேன், உனக்குள்ள வந்து இவ்வளவு இருக்கு, முதல்ல அனுபவிச்சு முடிச்சுட்டு வா. சரிங்களா? இல்லன்னா இல்ல நாங்களாம் வந்து பயங்கர இது அப்படின்னு சொல்லி. இப்ப 2 பேர் கூட ரீசெண்டா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, வீட்டுல வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க அன்மேரிடா இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த ஜேர்னில இருக்கிறேன், நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா?
ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்க ட்வின் வந்து எந்த விதமான சிச்சுவேஷன் சூழ்நிலையில வந்து அவர் இருக்கிறாரு, இப்போதைக்கு வந்து அது வருவாங்களா, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா, எதுவுமே வந்து தெரியாது. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜி வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவங்க சேஃப் ஜோன்ல இருந்துகிட்டே இருப்பாங்க, வரவே மாட்டாங்க உங்ககிட்ட. ஏன் வந்து உங்களாலேயும் என்ன பண்ண முடியாது, நீங்க வந்து அன்மேரிடா இருக்கிறீங்க. ஸோ உங்களாலேயும் வந்து இதை வந்து பண்ண முடியாது. இப்போ நாங்களாம் மேரீட் அப்படின்னு சொல்லும் போது எங்களால வந்து பிரம்மச்சரியத்தை வந்து அவ்வளோ எளிதாக வந்து எடுக்க முடியும். ஏன்னா நாங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான் வந்து வந்திருப்போம். நீங்க வந்து அந்த விதமான ஆசைகளை வந்து நீங்க துறக்காம நீங்க அது மனசுக்குள்ளே போட்டு நம்ம இது வந்து மேல எலும்பி வர்றதுக்கான ப்ராசஸ். அதை வந்து நீங்க வந்து அமுக்கி 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 வச்சீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால வந்து லெசன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ இப்போ எனக்கு இந்த 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 கா இந்த கா இதுதான் வந்து எனக்கு நடக்கணும். ஸோ அப்ப உங்களுக்குள்ள நீங்க தேடி பார்க்கணும், என்னால வந்து இருக்க முடியுமா, என்னால எனர்ஜி எல்லாம் கொடுக்காம நான் வந்து பிரம்மச்சரியத்தை வந்து அவ்வளோ அழகா வந்து மெயின்டைன் பண்ண என்னால முடியுமா அப்படின்னு. என்னால முடியவில்லை அப்படின்னு சொன்னா பெட்டர் வந்து நீங்க வந்து கல்யாணம் முடிச்சு, நான் அப்படிதான் வந்து நான் அட்வைஸ் பண்ணுறேன், கல்யாணம் முடியுங்க. நீங்க அதுல வந்து உங்களுக்கு என்ன லெசன்ஸ் வருது நீங்க வந்து பாருங்க. இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம நீங்க வந்து லைஃபை வந்து தொலைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எதுவுமே தெரியாம லைஃபை ஏன் தொலைக்கணும். இந்த இந்த ஜேர்னியை பொறுத்தவரை செல்ஃப் லவ்வும் செல்ஃப் கேர் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, உங்களை நீங்களே அறியறதுக்கான பயணம் தான். அப்போ எப்படி அப்படின்னா இந்த ஒரு கார்மிக் வரணும், இந்த கார்மிக்ட இருந்து என்ன லெசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் திருப்பி திருப்பி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்ப அதான் நான் சொல்றேன்ல, சண்டை போட்டு ஒருத்தங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், திருப்பி திருப்பி எனக்கு காட்டிக்கிட்டு என்னைய வந்து வந்தது. நான் எடுக்கல அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு அவங்க கேவலமா பேசியிருப்பாங்களா, இந்த அளவுக்கு கேவலமா பேசியிருந்ததை நான் வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணியிருப்பேனா, அவங்க ஃபைட் பண்ணி அது மூலமா நான் வந்து பல பல மேல எழும்பி அவங்க அப்படியே தான் இருந்திருப்பாங்க. நம்ம ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியும், நம்ம எந்த அளவுக்கு போயிருக்கோம். இப்ப நான் வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம்ப்பா, எதுக்கு வம்பு, அதெல்லாம் வேண்டாம் நான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அவங்களோட உள்தன்மை வெளியே வந்திருக்கிறாரு. அவங்க விஷத்தை கக்கி இருக்க மாட்டாங்க, அவங்க வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுல நான் ட்ரிகர் ஆகிருக்க மாட்டேன், என்னை மேல பழி போட்டிருப்பாங்க. அது மூலமா நான் நிறைய கத்துருக்கிறேன், அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. அதுல இருந்து நான் வந்து பில்ட் ஆகி அப்ப என் பவரை நான் தெரிஞ்சுக்கிட்டு, ஓ நீ ஏன் வந்து இவங்ககிட்ட வந்து இவ்வளவுத்துக்கு வந்து அடிமைத்தனமா நீ இருக்கிற, உனக்குள்ள எவ்வளவு பவர் இருக்குன்னு எனக்கு காட்ட வச்சு அப்ப நம்மளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்குள்ளதான் வந்து வளர்க்க வைக்குது. ஸோ அதுக்கு ஒரு ட்ரிகர் வேணும் அப்படின்னா கார்மிக் இருக்கணும், அப்படின்னா கார்மிக் இருந்துதான் ஆவாங்க. இப்ப கார்மிக்ட இருந்து இந்த லெசன்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க. இப்ப நம்ம ஜேர்னிக்கு வரும்போதே, இப்ப மேரீட் ஆனவங்கன்னா இந்த ஜேர்னிக்கு என்டர் பண்ணும் போதே கார்மிக்கை பத்தி ஃபுல்லும் தெரிஞ்சுக்கிட்டு, கார்மிக் பார்ட்னர் பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இந்த ஜேர்னிக்குள்ளேயே நம்மளை கொடுக்கும். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜே வந்து நம்மளோட கார்மிக் பார்ட்னர் பத்தி தெரிய வச்சுட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ஸே அதுதான் கொடுக்கும். அதுல நம்ம எந்த அளவுக்கு போல்ட் டெசிஷன் எடுத்து அதுல இருந்து நம்ம மீண்டு வரோம் அப்படின்னா அடுத்ததான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்செஸ்டர்ஸ் கர்மாஸ் ஒன்னா காட்டும், எல்லாத்தையுமே வந்து இது பண்ணும். நிறைய இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கத்துக் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணல அப்படின்னா உங்களால வந்து முன்னேறவே முடியாது. உங்களோட டேலண்ட் உங்களுக்கே தெரியாது, உங்களோட செல்ஃப் ஒர்த்தே வந்து உங்களுக்கு தெரியாம போயிடும். செல்ஃப் லவ் நீங்க எடுக்க மாட்டீங்க, கேலி கிண்டலுக்கு வந்து பயந்துருப்பீங்க. பெண் அப்படின்னாலே கேலி கிண்டல் தான் கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா, இந்த ஜேர்னியை பொறுத்தவரை முக்கியமா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவமானம், கேலி கிண்டல், இதுதான் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு பயந்துட்டு தான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டவே வேண்டாம், எனக்கு நான் அப்படியே சேஃப் ஜோன்ல இருந்துறேன் அப்படின்னா. நீங்க வேண்டவே வேண்டாம் சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய ஆதிக்கு வந்து நீங்க வந்து போக முடியாது. எங்க இருந்து வந்திருக்கிறீங்களோ அதுல நீங்க முழுமை அடைஞ்சு நீங்க கர்மாஸ் எல்லாம் கழிச்சுட்டு அந்த அந்த இடத்துக்கு உங்களோட வீட்டுக்கு வந்து நீங்க போகணும். இதுதான் உங்க குறிக்கோளா வந்து இருக்கணும். ஸோ இது 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 பண்ணி தான் முடிக்கணும் அப்படின்னா செஞ்சுதான் முடிக்கணும். இதுதான் வந்து இதுக்கான. சிலவங்க வந்து கூடியிருந்து மிஷன் ஒர்க் பண்றதுக்காண்டி வரும், அவங்கவுங்க சோல் கான்ட்ராக்ட் என்ன இருக்கும். சிலவங்க மிஷன் ஒர்க் எடுத்திருக்க மாட்டாங்க, அவங்க வந்து கர்மா மட்டுமே கழிச்சுட்டு போறதா இருப்பாங்க. சிலவங்க வந்து மேரிட் கர்மா கழிச்சுட்டு தான் மேரிட் பண்ணி, அதாவது சும்மா இது வந்து ரொமான்டிக் மேரிட் பண்ணிக்கிட்டு வாழ்ற பயணம் வந்து இது கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர், யோகிகள், ரிஷிகள் இந்த ரேஞ்சுக்கு நம்மளை கொண்டு போற ஒரு பயணம். யோகினிஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, இதுதான் இதை வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல. அப்ப நம்ம எந்த அளவுக்கு இப்போ மாடர்ன் வேர்ட்ஸ்ல வந்து இப்படிதான் வந்து இருக்கு. ஸோ நம்ம வெளியே வந்து ஆடம்பரமா இருக்கிறதோ இல்ல வந்து வெளியே வந்து நான் வந்து ரொம்ப நான் வந்து எனக்கு எல்லாமே கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி அது கிடையாது. ரொமான்டிக் இது இந்த பயணம் வந்து அது கிடையவே கிடையாது.
இந்த பயணம் வந்து உள்தன்மையில் உங்களை வந்து எந்த அளவுக்கு வளர்க்குது. மிஷன் ஒர்க் இருந்தா 2 பேரும் ஜாயின் பண்ணி இந்த மிஷன் ஒர்க் பண்ணுனா இந்த புவிக்கு ஃப்ரீக்வன்சி எப்படி கிடைக்கும், அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு இருந்திருந்தால் தான் நீங்க வந்து இணைஞ்சு செயல்படுத்த போறீங்க. அதுவுமே வந்து ரொமான்டிக்கா சும்மா ரொமான்ஸ் பண்றதுக்கு கிடையாது, சரிங்களா? இது வந்து மிஷன் ஒர்க்குக்காண்டி உள்ள ப்ராசஸ். இதை வந்து நீங்க உள்தன்மையில் உங்களை ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். அது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், நான் இதுக்காண்டி தான் நான் கான்ட்ராக்ட் பண்ணி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எதனாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களை திருத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து திருத்திப்பீங்க. இல்ல அவங்க கர்மாஸ் இருக்குதா, 2 பேரும் சேர்ந்து வந்து நம்ம கழிக்கலாம், எப்படி பண்ணலாம், அவங்க ட்ரிகர் பண்ண நீங்க இது பண்ண, இது நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம பேசியாச்சு. ஸோ மொத்தத்துக்கு சோல் கான்ட்ராக்ட் என்ன, சோல் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா இந்த இதை கேட்டாங்க, அதனால சொன்னேன். அப்புறம் செக்ஷன் புக் பண்ணணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9342506682 புக் பண்ணிக்கோங்க. எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.